நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பாருங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோத்து முட்டை தான். அவரோட தான் இன்னைக்கு நம்ம கொலாப் பண்ண போகிறோம். ரெண்டாவது, இன்னைக்கு மட்டன்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் சமைக்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம விளாக் பார்த்துடலாம். அடுத்து உங்களுக்கு சமைக்கிற வீடியோவை டீட்டெயில்ஸாக போடுறேன். வாங்க இப்போ கடைக்கு போகலாம், மட்டன் எல்லாம் வாங்கிட்டு வரோம். மட்டன்ல எல்லா ஐட்டம்ஸும் வாங்கி வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி மேலே எடுத்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து போட்டி வந்து லேட் ஆகும் கழுவ, அதை அங்கே வச்சிடலாம். வந்து மண்ணீரல், நுரையீரல், பாருங்க, எல்லாமே கிளீன் பண்ணி கட் பண்றது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி நிறைய ஐட்டம் சமைக்கும் போது நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாதான் ஈஸியா இருக்கும் நமக்கு சமைக்க. சோத்து முட்டை ப்ரெகடிஸ் வந்துட்டு இருக்கிறாப்ல, அதுங்காட்டி நம்ம வந்து சமையல் ஆரம்பிச்சுட்டா நடுப்புற வந்து அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். பிரகதீஷ் அவருடைய ரைட் ஹேண்ட் இவர் தான். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாமே ப்ரோ, இந்த ரூட்டே சரியில்லை ப்ரோ. வர ஹாய். என்னது இதெல்லாம்? இன்னைக்கு மட்டனில் எல்லாமே ஒரு 15 ஐட்டம். ஆனால் என்னன்னு இப்போ எனக்கு சொல்ல தெரியாது, சமைச்சு முடிச்சப்புறம் தான் சொல்லுவேன். நான் கூட சரி கூப்பிடுறாங்க ஏதோ அறக்க பறக்க பண்ணுவாங்கன்னு பார்த்தா வேற லெவலில் பண்ணுறீங்களேவா. பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்கு எனக்கு சாப்பிடணும் போல. இன்னைக்கு வந்து ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிட்டோம் சமையல். சாப்பாடு வந்து மத்தியானம் 3 மணிக்கு தான். எவ்வளோ நேரம்னாலும் நான் இருந்தே சாப்பிடாம நவுற மாட்டேன். இன்னைக்கு நான் மற்ற எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஃபுல் சாப்பாடு இங்கே தான். சரி சரி. இப்போ வந்து ரத்த பொரியலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேம்மா. ஓகே, ரத்த பொரியல். அப்போ ஆடுனா அப்போ எல்லாமே டாப் டு எல்லாமே. பாட்டம். ஆமாம், ஆடு, தலைக்கறி, அதாவது தலைக்கறி, கால், இது சூப்பு, கால் சூப்பு, அதுக்கப்புறம் பிரியாணி, அதுக்கப்புறம் சுக்கா, அதுக்கப்புறம் தலைக்கறி குழம்பு, அப்புறம் மூளை, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். மண்ணீரல், கல்லீரல், செவுத்தொட்டி எல்லாமே எல்லாம். ஆக்சுவலி நான் என்னோட லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து மட்டன்லேயே எல்லா ஐட்டம்ஸும் சாப்பிட போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அதுவும் வந்து மெயினாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்காது நமக்கு. அதுவும் நம்ம அம்மா கையால் சமைச்சு வீட்டு முறையிலன்றப்ப வேற லெவல் எக்ஸைட்டடா இருக்கீங்க. பாப்போம். சரி, நீங்க சமைங்க. சரிம்மா. ஆல்ரெடி நேரம் ஆயிடுச்சு, அதனால அம்மா காலையில டிஃபன் சாப்பிடணும். நீங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு திருப்பி மேல வந்துருங்க. ஓகே, சரிங்களா? சரி, நாமளும் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்து ஒரு புடி பிடிப்போம்.
ஸோ அம்மாவோட பிரியாணி ரெசிபி வந்து அம்மாவோட பிரியாணி ரெசிபி பார்க்காதவங்களே கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பிரியாணி 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 என்னென்ன பிரியாணி இருக்கோ எல்லா பிரியாணிக்கும் ரெசிபி போட்டுட்டாங்க யூடியூப்ல. ஸோ இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்காக அம்மா வந்து மட்டன் பிரியாணி, செட்டிநாட்டு மட்டன் பிரியாணி, செட்டிநாடு மட்டன் பிரியாணி, ஓகே, நார்மல் மட்டன் கிடையாது, செட்டிநாட்டு மட்டன் பிரியாணி. ஸோ இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்காக அம்மா செட்டிநாடு மட்டன் பிரியாணி செஞ்சு காமிக்க போறாங்க. அண்ட் இங்கே அப்படியே ஒரு கடல் அளவில் இருக்கிற மாதிரி நிறையா பொருள் வச்சிருக்காங்க. அம்மா ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னங்கிறத சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவோம். நம்ம பிரியாணிக்கு வந்து தனியா போடக்கூடாது அப்படின்னு இந்த செட்டிநாட்டு ஐட்டம் பண்ணும்போது இந்த தனியா சேர்த்து வறுத்து நம்ம பண்ணோம்னா செம்ம ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். சூப்பர் சூப்பர். நீங்க வந்து மசாலா போட்டு பண்ற சில பிரியாணிகளை சாப்பிட்டு பாருங்க, அதுல வந்து அந்த அரிசியில வந்து நம்மளுக்கு சாப்பாட்டுல வந்து அந்த மசாலா இறங்கவே இறங்காது. இது பாத்தீங்கன்னா நல்லா அந்த மசாலா இறங்கி சூப்பரா இருக்கும். இது நீங்க எப்படிதான் வந்து சமைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ. 15 ஐட்டம் கரெக்டாக வந்து அம்மா வந்து நமக்காக செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆர்ட் ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்துடும். ஏன்னா ஒரு ஆர்ட்டில் ஒரு ஆர்ட்லேருந்து என்னென்ன செய்வாங்க, அப்படி ஒரு ஆர்ட்டில் வந்து என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சுட்டாங்க. சூரொட்டி, கோலா உருண்டை, நல்லி, மட்டன் சாப்ஸு, மட்டன் பிரியாணி, தலைக்கறி, ரத்த பொரியல், எல்லாமே வாட் எவர் பாசிபிள் எல்லாமே பண்ணிட்டாங்க. மட்டன் சுக்கா, சூப்பு எல்லாமே இருக்குது. ஸோ என்னோட லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மட்டனோட மொத்த இதையும் ஒரே இடத்துல சாப்பிட போகிறேன். அதுவும் வீட்டில் சாப்பிட போகிறேன். சாப்பிடலாமா ப்ரோ? மட்டன் பிரியாணி, ஆட்டுக்கால் சூப்பு, தலைக்கறி குழம்பு, நல்லி எலும்பு கிரேவி, மூளை வறுவல், கோலா உருண்டை, தயிர் பச்சடி, மட்டன் சாப்ஸ், மட்டன் கிட்னி, கல்லீரல், செவரொட்டி, மட்டன் சுக்கா, ரத்த பொரியல், நுரையீரல் வறுவல், இது தீனிப்பை, போட்டி. பாருங்க, சூப்பரான இந்த விருந்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோ ட்ரை பண்ண முடியலனால இதுல பாதியாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.